நிஜமாவாக்கா? ஆமாண்டி. அப்புறம் ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்? மூடு இல்லைன்னு சொன்ன. அது அது என்னவோ. அத விடு சக்தி, நம்ம வேற ஏதாவது பத்தி பேசலாம். முன்னாடி ஒரு தடவை கார்த்திக் சார் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாரு. நான் அவர்கிட்ட எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்கவும் உன் கர்ச்சிஃபை கொடுக்க வந்தேன்னு போய் சொன்னாரு. நீ எனக்கு பயந்துகிட்டு அவரோட கர்ச்சிஃபையே உன் கர்ச்சிஃப்னு சொன்ன. ஞாபகம் இருக்கா? கார்த்திக் சார் ஒரு வாட்டி சாப்பிட வந்தப்போ இலைக்கு கீழே தாலியை வச்சு வித்தியாசமா உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாரே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எதுக்கு இப்போ ஞாபகப்படுத்துற? இதெல்லாம் உன்னால இந்த ஞாபகத்தை மறக்க முடியுமா? ஏங்கா, உன்னால கார்த்திக் சார மறக்க முடியாதா? அவரு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு பரவாயில்லையாக்கா? சக்தி, ஏன் பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற? பாவம், எப்படி அழறா பாரு. அண்ணி, என்னைக்கு இருந்தாலும் இவளால கார்த்திக் சார பிரிய முடியாதுன்னு புரிய வைக்கணும். அதனாலதான் ஞாபகப்படுத்தினேன். சக்தி, கார்த்திக் இல்லாம நான் வாழ மாட்டேன்டி. சாக நினைக்கிறப்பெல்லாம் எப்படியாவது நீங்கெல்லாம் வந்து காப்பாத்திடுறீங்க. ஆனா அடுத்த தடவை உங்களால காப்பாத்த முடியாது. என்னைக்கு கார்த்திக் பிரியா கழுத்துல தாலி கட்டுறாரோ அன்னைக்கு நான் செத்து போயிடுவேன். என்னக்கா பேசுற நீ? சக்தி, நீ இவ்வளவு வர சொல்லி பேசினது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இவ என்ன முடிவுல இருந்திருக்கா பாத்தியா? சொல்லுக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்னால முடியல சக்தி. அவர் இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இத்தனை நாள் அவருக்கு எனக்கு சண்டை இருந்தது தெரிஞ்சிருந்தோம். அதனால எனக்கு பெருசா தெரியல சக்தி. ஆனா எப்படி ஒரு நாள் நாங்க சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அவரும் அவங்க அம்மா சொல்றத அப்படியே சரி சரின்னு கேட்பாரே ஒழிய என்ன வெறுத்ததே இல்ல. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்ததெல்லாம் நான் நினைச்சு பார்த்தாலே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே சொல்றாரு சக்தி என்ன பிடிக்கலன்னு. அம்மா, கலக்கிட்டீங்கம்மா. சான்ஸே இல்லம்மா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா பேசுறீங்க, ஆனா இன்னும் சக்தி மட்டும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாளே. சொல்லு சக்தி, சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். அப்புறம் என்ன புஷ்பா? அப்புறம் வேற என்ன, ஒரே ஒரு கையெழுத்து தானே. எல்லாரும் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? எதுவும் நல்ல விஷயம்தான். புஷ்பா, அந்த பத்திரத்தை எடு. இந்த பத்திரத்துல மீனாட்சி மெஸ்ஸ முழுக்க முழுக்க புஷ்பா பேருக்கு கரையம் பண்ணி தரதா எழுதியிருக்கு. இதுல உங்க அப்பா நீதிமணியும் கையெழுத்து போட்டாச்சு. மீனாட்சி ஒரு கையெழுத்து போட்டாச்சுன்னா சொத்தெல்லாம் புஷ்பா கைக்கு போயிடும். சக்தி செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். மீனாட்சி அம்மா கிட்ட ஒரே ஒரு கையெழுத்து வாங்கினா மட்டும் போதும். இந்த கல்யாணம் உடனே நின்னுடும். என்ன ரங்கநாயகி இது? அந்த மெஸ் மீனாட்சி அம்மாவோட இடம், அதையும் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இருங்க இருங்க, எனக்கு தெரியாதா? மெஸ் அவங்க இடம்தான். நான் உங்களுக்கு எப்பயாவது கெட்டது பண்ணுவேனா சொல்லுங்க? மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியலமா. இருடா, நீ வேற ஏண்டா? புஷ்பா, நீங்களே சொல்லுங்க. புறம்போக்குல என் புருஷனுக்கு ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலம்
இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய் போகும். இது மீனாட்சிக்கும் தெரியும். இல்லங்க, அந்த மிஸ் போயும் ஒரு 25 லட்சம் ரூபாய் கூட போகாது. ஆனா நான் இதுக்கு பதிலா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை குடுக்கறேங்கிற. அத வாங்கிக்கிட்டா அவங்களுக்கும் வசதியா இருக்கும்ல. 1 கோடி ரூபாய் இடத்த கொடுத்துட்டு 20 லட்சம் ரூபாய் இடத்த கேக்குறீங்களேம்மா, இதுல உங்களுக்கு என்ன லாபம்? இத பாருங்க, இதுல லாபங்கமெல்லாம் எதுவுமே கிடையாது. கொடுத்தா எனக்கு அது நஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மெஸ் எனக்கு வேணுங்க, அவ்வளவுதான். நீ பண்ணப்போ எப்படி இருந்துச்சு? ஆனா அதை இப்ப நான் உனக்கு பண்றப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? இதுக்குதான் சொன்னேன் என்கிட்ட வச்சுக்காதன்னு. இப்படி எல்லாம் பண்ணா நான் பயந்துருவேன்னு நினைச்சிட்டீங்களா அத்தை? பயந்துதானே காஃபிய வேணும்னே கொட்டினேன். என்கிட்ட இன்னொரு பத்திரம் ரெடியா இருக்குன்னு சொல்லி எடுக்க எவ்வளவு நேரம் இருக்கும்? ஐயோ பாவமேனு தான் விட்டு பிடிக்கிறேன். கார்த்திக் பிரியா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இப்படிதான் விட்டு பிடிப்பேன். அப்புறம் உன்னை மொத்தமா பிடிக்கிறேன்டி. அத்தை, இப்போதைக்கு நானும் உங்களை விட்டுதான் அத்தை பிடிக்கிறேன். உங்க தலைமையில கார்த்திக் சாருக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? ஒரு நாளும் நடக்காது. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது தான் என்னுடைய ஒரே லட்சியம். அந்த கல்யாணத்தை நடத்தி காட்டுறது தாண்டி ஏன் ஒரே லட்சியம். அதுவும் என் தலைமையில தான் நடக்கும். அதையும் பார்க்கலாண்டி.